Hello boys and girls of 10th standard. Second midterm exam almost எண்டுக்கு வந்துடுச்சு. நிறைய பேருக்கு நேரம் முடிஞ்சும் போயிருக்கும் இல்லையா? இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறதுக்குள்ள ஹாஃப் இயர்லி இன்னும் ஒரு 20-25 நாளுக்குள்ள கண்டிப்பா அத்தனை பேருக்கும் வந்துடும். சரியா? முதல்ல உங்கள நிறைய பேருக்கு ஹாஃப் இயர்லியோட ஷெட்யூல் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்காக ஹாஃப் இயர்லி ஷெட்யூல் என்னவா இருக்குன்றத உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறேன் பசங்களா. நீங்க மொதல் விஷயம் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சுத்தமாக டைம் இல்லை. டைம் இஸ் ரன்னிங் அவே. நான் சொன்ன மாதிரி 20-25 நாள் தான், கேப்பே கிடையாது. உடனே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ ஷெட்யூல் பார்த்துக்கோ. நம்ம கணக்குப்படி 11th ஓகே வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே முடிஞ்சிடும் டிசம்பர் மாதத்தில். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு ஒரு குட்டி லீவ் வரும். அதுவும் ரொம்ப குட்டி லீவ் தான், நிறைய ஸ்கூலில் அது கூட இருக்காது. சரியா? ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கும். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குல்ல, ஒரு 10th ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்னா அது இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான். ஏன் சொல்லு? இப்போ உனக்கு இருக்கிறது பயங்கர ஷார்ட் டைம், ஒரு 20 நாள். இந்த 20 நாளில் நீ ஃபுல் போர்ஷன் படிக்கணும். நீ என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபுல் போர்ஷன். ஜஸ்ட் 20 டேஸில் படிக்கணும். எக்ஸாக்டாக பப்ளிக் எக்ஸாம்லேயும் உனக்கு இதே சினாரியோ தான். பப்ளிக் எக்ஸாம் ஒரு 15 நாள்னா ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. ஃபுல் போர்ஷன் 15 நாளில் நீ படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ரிஹர்சல் தான் இது. சரியா? அப்போ ஒரு ஃபுல் சிலபஸ் நல்ல மலை மாதிரி குவிஞ்சிருக்கு இல்லையா? செகண்ட் மிட்டமில் 2 சாப்டர் கொடுக்கறதுக்கே வா அப்படின்னு தலை சுத்திடுச்சு நிறைய பேருக்கு. அப்போ ஃபுல் சிலபஸை கொண்டு வந்து நீ வெறும் 20 நாளில் அதை படிக்கணும், 15 நாளில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உன் ரியாக்ஷன் என்னைய பார்த்தே கூட இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? பஸ் எப்படி பஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேசுங்க. இதெல்லாம் முடியுமா அப்படின்னா ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு கோட் பிளான் இருக்குடா. சரியா? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிளான் தான் அது. அந்த பிளானை உன்னால் ஃபாலோ பண்ண முடியும்னா 85+ எடுக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறதில்ல. நீ வந்து யூ கேன் டேக் 90, 95+, 100 அதெல்லாம் வேறு. ஓகே, ஆனால் நான் சொல்கிற பிளானில் இந்த ஷார்ட் டைமில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் உன்னால் சூப்பராக என்ன செய்ய முடியும்? 85 எடுக்க முடியும். பாஸ் எப்படி சொல்கிறீங்க? லைக் ஹவு இஸ் இட் பாசிபிள்? 15 நாளில் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி 85 எடுக்கிறது எந்த அளவுக்கு அது பாசிபிள் அப்படின்னு கேட்டேன்னா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாகவே அதை எடுக்கலாம். ரைட்டா? அதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று, ஒரு நாளைக்கு நீ எப்படியாவது 3 மணி நேரம் படிக்கணும். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 3 மணி நேரம், சரி வேணாம் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 2 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீ என்ன தெரியுமா பண்ணணும்? லாஸ்ட் 5 இயர்ஸாக கேட்ட ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபுல் போர்ஷனாக புக்கை சாப்டர் வைஸாக படிக்காம அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் படித்து முடிக்க போகிறேன். கடைசி 5 வருஷ கொஸ்டின் பேப்பர், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், அதை எடுத்து அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் அடுத்த 15 நாள் நீ படிக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்க கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். உண்மை தான். சரியா? சார் அப்போ அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நான் எங்கே போகிறதுனா நீ எங்கேயுமே தேட வேணாம், நான் தரேன் உனக்கு. சரியா? இப்போ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்கை கொடுத்துட்றேன், கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான லிங்கை கொடுத்துட்றேன். கடைசி 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரு தயவு செஞ்சு அதை வேற எங்கேயும் போய் தேடிட்டு இருக்காது. ஓகே, எங்கேயுமே தேடிட்டு இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நானே கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. அதில் இருக்கிற கொஸ்டினை நீ படி. சார் இப்போது இதில் நிறைய கொஸ்டின் இதில் இருக்க சிலபஸில் நிறைய எனக்கு ஸ்கூல்லேயே முடிக்கலையே அப்படின்னா நீ கவலைப்படாத. டெய்லி நான் கிளாஸ் எடுக்கிறனால 6:30, 7:30 2 கிளாஸ் நடக்குதுல்ல நம்ம சேனலில். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நான் உனக்கு சொல்லித்தரப்போகிறேன். அப்போ நீ இதை தனியாக கூட படிக்க வேண்டாம். நான் வந்துட்டு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னல. 6:30லேருந்து 8:30 வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு என் கூட சேர்ந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்லாம் நான் நடத்துகிறேன். என் கூடவே முடிச்சிரு. கொஸ்டின் பேப்பரை நீ டவுன்லோட் பண்ணிக்கோ முதல்ல. ஓகேவா? இது இல்லாமல் இன்னும் கரெக்டாக ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு இன்னொரு 5 கொஸ்டின் பேப்பர் நான் தரேன். மாடல் கொஸ்டின் பேப்பர், வேதாந்தோடைய மாடல் கொஸ்டின் பேப்பர். இதில் நான் உனக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் டஃப்பாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி 5 டஃப்பான கொஸ்டின் பேப்பர் நான் உனக்கு செட் பண்ணி கொடுத்து உனக்கு அதை நான் அதே மாதிரியே டவுன்லோட் பண்ண கொடுத்து அதை நானே சால்வ் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஓகே, அதோட ஆன்சர் நீ எங்கேயும் போய் தேட வேண்டாம், நான் உனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன்.
இதான் என்னோட பிளான். இந்த பிளான் நீ ஃபாலோ பண்ண ரெடியா? நான் சொல்கிறேன், இந்த பிளான் நீ ஃபாலோ பண்ண ரெடி, இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் உன்னால் சூப்பராக படிக்க முடியுது டவுன்லோட் பண்ணி அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? 85+ எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுக்க முடியும். அப்போ நீ ரெடினா ஐ எம் ரெடி சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கியோ அத்தனை பேரும் இதில் கமெண்ட் பண்ணு. சரியா? நீ பேசிக்காக செய்ய வேண்டியதெல்லாம் அப்போ என்னவா இருக்கும்? அடுத்த 15 நாள், அடுத்த 20 நாள், ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என் கூட சேர்ந்து நீ அதை ரிவைஸ் பண்ணு. என் கூட சேர்ந்து நீ என்ன செய்ய போகிற? அதை ரிவைஸ் பண்ண போகிற. உனக்கு தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு, சோஷியல், உங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உனக்கான கொஸ்டின் பேப்பரை நான் தரேன். சரியா? உனக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வேணுமோ எல்லாமே நான் டவுன்லோட் பண்ண தரேன். அது எப்படி இருக்கும்? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாரு, இல்லை இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பாரு. இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட் பின்னாயிருக்கும், அதில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். நீ அதை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பராக டென்ஷனே இல்லாமல் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் என்ன செய்யலாம்? மற்றவங்கெல்லாம் ஃபுல் போர்ஷன், ஐயோ முழு புக்கு எப்படி படிக்கிறதுன்னு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்க பார்த்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தரவு பண்ணி இதில் இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதில் கேரண்டி கண்டிப்பாக. ஓகே, அதில் உனக்கு கண்டிப்பாக கேரண்டி இருக்கு. ஸோ எந்த குழப்பமும் வேண்டாம். தெளிவாக படிப்போம், தெளிவாக பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் 85+ எடுக்கலாம். சரியா? ஸோ மறக்காத. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடு. உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொன்ன ஐடியாலாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. SSLC. சரியா?